அவருடைய 400வது திரைப்படமான சந்தானத்தின் பிஸ்கோத் என்ற திரைப்படம் அவர் எடுத்த அந்த 400வது திரைப்படம். இன்றைய தலைமுறை நகைச்சுவை நடிகர்களான சந்தானத்துடன் இணைந்தும் அந்த பிஸ்கோத் என்ற திரைப்படமே 400வது திரைப்படம் என்று 50களில் அறிமுகமாகி சற்று ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திரைத்துறையில் பல்வேறு வேடங்களை ஏற்று நடித்து திரை ரசிகர்களின் மனதிலும் மற்றும் இன்றைய தலைமுறை சினிமா ரசிகர்களிடையேயும் அவருடைய அந்த நடிப்பு மற்றும் அவருடைய வேடங்கள் பாத்திரங்கள் ஆகியவை என்றென்றும் மக்கள் மனதில் நினைவில் நிற்கும். நடிப்பில் பல்வேறு உணர்வுகளை அந்த ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களுக்கு ஒத்து அவருடைய நடிப்பு இருக்கும் என்றும், சௌகார் ஜானகியின் நடிப்பு அவர் திரையுலகில் மிகச்சிறந்த நடிகைகள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரும் அந்த திரையுலகில் நுழைந்து வெற்றி கொடி நாட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி 3 தலைமுறை திரைத்துறையினரோடு இணைந்து நடித்து அவருடைய 400வது திரைப்படமாக அந்த பிஸ்கோத் என்ற திரைப்படத்தில் சந்தானத்துடன் இணைந்து நடித்ததும், அவரது திரையுலகில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ஒரு சில நடிகைகளில் சௌகார் ஜானகி முன்னிலை பெறுகிறார். அவர் கன்னட மொழி பேசும் குடும்பத்தில் அந்த ராஜமுந்திரி என்ற எங்கு பிறந்து, அதன் பின்னர் அவர் நடித்த திரைப்படங்களை பார்த்தோம் என்றால் காவல் தெய்வம், படிக்காத மேதை, உயர்ந்த மனிதன் மற்றும் தங்கத்துறை, பணம் படுத்தும் பாடு, பாபு உள்ளிட்ட திரைப்படங்கள் என்றென்றும் மக்கள் மனதில் இடம்பெற்ற திரைப்படங்களாக இருக்கின்றன. கடந்த ஒரு வார காலமாக அவர் மருத்துவமனையில் இதய நோய் மற்றும் வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் சௌகார் ஜானகி காலமானார். அவருடைய மறைவு 94 வயதில் 3 தலைமுறை நடிகர்களோடு காதல், சோகம் மற்றும் குணச்சித்திர வேடங்கள், கம்பீரமான குடும்ப தலைவியின் வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த சௌகார் ஜானகியின் மறைவு திரை உலகினரையும் மட்டுமல்ல திரையுலக ரசிகர்களிடையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சோகம், நகைச்சுவை மற்றும் அந்த குணச்சித்திர வேடங்களில் திரைப்படங்களில் ஏற்ற கதாபாத்திரத்தில் அவர் படைப்போடு அந்த வேடத்தின் உணர்வுகளை உயிர்ப்போடு வெளிப்படுத்தி மக்கள் மனதில் அந்த திரையுலகில் அவர் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும், பிலிம்பேரின் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்று 50களில் இருந்து 2026 வரை தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு திரை உலகினர் தங்களது இரங்கல்களையும் அதிர்ச்சியையும் அஞ்சலியையும் செலுத்தி வருகின்றனர்.